உசிலம்பட்டியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அதிமுகவை சேர்ந்த தற்பொழுதைய எம்எல்ஏ ஐயப்பன் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் என்பதால் இந்த முறை எந்த கட்சி ஆதரவுடன் அவர் போட்டியிடுவார் என்ற குழப்பம் நீடிக்கிறது. அவர்களது பின்னணி என்ன, உண்மையான வெற்றிக்கான கள நிலவரம் என்ன என்பது குறித்து உங்கள் கிங் 360 குழுமம் கள ஆய்வு செய்துள்ளது. எங்களது கள ஆய்வின்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி பற்றி காண இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8920233227. தமிழக சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்த அனல் பறக்கும் அனலில் உங்கள் கிங் 360 உங்கள் தொகுதியில் முக்கிய கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை இன்று முதல் வெளியிட இருக்கின்றோம். அதில் முதல் தொகுதியாக உசிலம்பட்டி தொகுதி கள நிலவரம், தேர்தல் திருவிழா என்னவென்று இன்று பார்க்க இருக்கின்றோம். உசிலம்பட்டியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்தும், தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை இறுதி செய்து தொகுதி உடன்பாடு செய்யவில்லை. இன்னும் சீட் பேரமும் நோட் பேரமும் நடப்பதாக பேச்சுகள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளராக களமிறங்கும் முக்கிய பிரமுகர்கள் தேர்தல் பணிகளை இப்பொழுதே மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ளார்கள், அவர்களது பின்னணி என்ன, உண்மையான வெற்றிக்கான கள நிலவரம் என்ன என்பது குறித்து உங்கள் கிங் 360 குழுமம் கள ஆய்வு செய்துள்ளது. எங்களது கள ஆய்வின்படி மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் பற்றி காண இருக்கின்றோம். மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக பரப்பளவு கொண்ட சட்டமன்ற தொகுதி உசிலம்பட்டி தொகுதி. மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களை இணைக்கும் முக்கிய போக்குவரத்து மையமாக உசிலம்பட்டி தொகுதி இருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடி 1920இல் 17 பேர் உயிர் தியாகம் செய்த பெருங்காமாநல்லூர் கிராமம் இந்த உசிலம்பட்டி தொகுதியின் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தென்னகத்து ஜாலியன் வாலாபாக் என்ற பெயரும் உண்டு. தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம். இந்த தொகுதியில் முக்குளத்தோரில் கள்ளர் சமூகத்தினர் 40%, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் 16%, முத்தரையர் சமுதாயத்தினர் 10%, அகமுடையோர் சமுதாயத்தினர் 10%, நாடார் சமுதாயத்தினர் 6%, இதர சமூகத்தினர் 18% உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. சுமார் 2,54,000 சொச்சம் வாக்காளர்கள் கொண்ட உசிலம்பட்டி தொகுதி உருவாக்கப்பட்ட நாள் முதல் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோட்டையாக இருந்து வந்தது. தமிழகத்தில் முத்துராமலிங்க தேவரால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சிக்கு அவருக்கு பின் தலைவராக பொறுப்பேற்கப்பட்ட PK மூக்கையா தேவர் இந்த தொகுதியில் 5 முறை எம்எல்ஏவாக தேர்வானார். இதுவரை நடைபெற்ற தேர்தலில் அதிக முறை வெற்றி பெற்ற கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதேபோல் அதிமுக 4 முறையும், திமுக 1 முறையும் இதுவரை வெற்றி பெற்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ஐயப்பன் வெற்றி பெற்றார். இவர் 71,255 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த PV கதிரவனை வீழ்த்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியின் சார்பில் உசிலம்பட்டி தொகுதியில் திமுகவே நேரடியாக களமிறங்கும் என தகவல்கள் தெரிவிக்கிறது. திமுகவை சார்ந்த இளமகிழன், முத்துராமலிங்கம் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். 2 பேரில் கிட்டத்தட்ட இளமகிழனுக்குத்தான் சீட் உறுதியாகும் என தகவல்கள் கிடைத்துள்ளது. முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளமகிழன் கடந்த 2021 ஆண்டு தேர்தலில் தோல்வியை தழுவியவர். இருந்தாலும் இவருக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழியின் நேரடி ஆதரவு உள்ளது. அதேபோல் சேடபட்டி மணிமாறன் மற்றும் அமைச்சர் மூர்த்தியின் ஆதரவை பெற்றவர் இளமகிழன். கடந்த தேர்தலில் தோல்வியடைந்ததால்
இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் அனுதாப ஓட்டுகளும் இவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது தொகுதி முழுவதும். அதேபோல் அதிமுகவை சேர்ந்த தற்பொழுதைய எம்எல்ஏ ஐயப்பன் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் என்பதால் இந்த முறை எந்த கட்சி ஆதரவுடன் அவர் போட்டியிடுவார் என்ற குழப்பம் நீடிக்கிறது. அதேபோல் அதிமுகவில் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்த மகேந்திரன் மற்றும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த PV கதிரவன் ஆகியோர் வேட்பாளர் பரிசீலனையில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சார்ந்த கதிரவனுக்குத்தான் இந்த முறை அதிமுக சார்பில் சீட் வழங்கப்படும் என தெரிகிறது. 2016 தேர்தலில் இதே தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்வானவர் PV கதிரவன். இவர் முன்னாள் உசிலம்பட்டி எம்எல்ஏ வல்லரசுவின் மருமகன். தொகுதி மக்களிடையே நல்ல செல்வாக்கு இவருக்கு உள்ளது. இருப்பினும் தற்பொழுது எம்எல்ஏவாக உள்ள ஐயப்பன் ஒருவேளை சுயேட்சையாக போட்டியிட்டால் அதிமுகவின் வாக்குகள் பிரியும் சூழல் எழும். அது திமுக வேட்பாளர் இளமகிழனுக்கு சாதகமாக இருக்கும் என கருதப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இம்முறை இத்தொகுதியில் பெண் வேட்பாளர் களமிறங்குகிறார். பிகாம் பட்டதாரியான அபிராமி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். இவரும் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரே ஆவார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், திரைப்பட துணை நடிகரான சவுந்தரராஜா ஆகியோர் முக்கியமான ரேஸில் உள்ளனர். உசிலம்பட்டி தொகுதியில்தான் CTR நிர்மல்குமாரின் பூர்வீக கிராமம் அமைந்துள்ளது. இவர் பாஜக அதிமுக கட்சிகளில் பணியாற்றிவிட்டு தற்பொழுது TVKவில் மாநில இணை பொதுச் செயலாளராக உள்ளார். இவர் சென்னையில் செட்டில் ஆகிவிட்டாலும் இங்கு போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இதேபோல் திரைப்பட நடிகரும் பிரபலமாக பார்க்கப்படுகிற சவுந்தரராஜாவும் சீட்டு பெற முயற்சித்து வருகிறார் தாவேகாவில். அண்மையில் இக்கட்சியில் இணைந்த இவருக்கு இதுவரை கட்சி பொறுப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. இருந்தாலும் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகின்றார் இவர். இயற்கை விவசாய ஆர்வலரான சவுந்தரராஜா விவசாயிகளிடையே இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதன் மூலம் அவர்களின் ஆதரவு இவருக்கு கிடைக்கும் என பரவலாக பேசப்படுகிறது. உசிலம்பட்டி தொகுதியில் மகளிர் கல்லூரி அமைக்க வேண்டும், 58 கால்வாய் பாசமுறையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கைகள் நீண்ட நாளாக எழுந்து வருகிறது. அதேபோல் மல்லிகை பூ சாகுபடி இந்த தொகுதியில் அதிகம் என்பதால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என காலமாக கேட்டு வருகிறார்கள். இதன் மூலம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும் என்பதும் பிரதான கோரிக்கையாக உள்ளது இந்த தொகுதி மக்களிடையே. திமுக அதிமுக NTK தாவேக கட்சிகள் சார்பில் களமிறக்கப்பட உள்ளதாக கூறப்படும் இளமகிழன், PV கதிரவன், CTR நிர்மல்குமார், சவுந்தரராஜா ஆகியோர் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கணிக்க முடியாததாகவே உள்ளது. நமது கிங் 360 கள ஆய்வு இந்த முடிவுகளை தெரிவிக்கிறது. இதேபோல் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் செய்திகளாகட்டும், கருத்து கணிப்புகளாகட்டும் அல்லது உள்ளூர் தகவல்களாகட்டும் உள்ளது உள்ளபடி உங்கள் கிங் 360யில் உடனுக்குடன் வெளியாகி கொண்டே இருக்கும். இந்த தொகுதியில் உங்கள் கட்சியின் சார்பில் வேறு ஏதேனும் வேட்பாளர்கள் போட்டியிட வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் கருதினால் அவர்களது புகைப்படமும் அவர்களது விவரங்களையும் கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். அதுவுமில்லாமல் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் வேட்பாளராக கூடியவர்களின் வெற்றிக்கு முழு வித்திட போகிறது கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஒரே நொடியில் அவர்களை சென்றடையும் வகையில் அனைத்து விவரங்கள் அடங்கிய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதன் மூலம் உங்கள் வெற்றியை உறுதி செய்ய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வெற்றி உங்கள் கையிலே சாத்தியமாயிற்று. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். 8902332227